நந்தகுமாருக்கு முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் நோட்டீஸ். திமுக ஆட்சியில் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்கும் லஞ்சம் பெற்றதாக நந்தகுமார் குற்றச்சாட்டு முன்வைத்திருந்த நிலையில் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் தரப்பிலிருந்து நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. தனியார் பள்ளிகள் சங்கத்தின் செயலாளர் நந்தகுமார் என்பவருக்கு எதிராக அன்பில் மகேஷ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தனியார் பள்ளிகள் சங்கத்தின் செயலாளர் நந்தகுமாருக்கு முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும், இழப்பீடாக தொகை வழங்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களையும் இது செய்தியாளர் செலினா அவரிக்க கேட்கலாம். செலினா, வணக்கம். முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் தரப்பிலிருந்து நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நோட்டீஸில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு விரும்பினேன். தொடக்கப்பள்ளி மாநில பொதுச் செயலாளர் நந்தகுமார் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். குறிப்பாக கல்வி நிறுவனத்தில் அனுமதி மற்றும் அங்கீகாரம் பெற்று தருவதாக கூறி 100 கோடி மோசடி செய்ததாக இந்த குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் தற்பொழுது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக தன் மீது பொய்யான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்ததன் காரணத்திற்காக அவர் அதற்கான மன்னிப்பு கேட்க வேண்டும், அதே போல தொடர்ச்சியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் என்பது அந்த வழக்கில் தொடரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அன்பில் மகேஷ் கடந்த 26 ஆண்டுகளுக்கும் மேலாக பொது வாழ்வில் இருந்து அரசியலில் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கடந்த 2015 2020 வரையிலும் திமுகவின் இளைஞரணி செயலாளராகவும் அதே போல 16 21 வரையிலும் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராகவும் 21 26 வரையிலும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகவும் பணியாற்றியிருக்கிறார். தற்பொழுது திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளராக தொடர்ச்சியாக பணியாற்றி வரக்கூடிய நிலையில் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது பொது வாழ்வில் பல்வேறு சாதனைகளையும் அதே போல சேவைகளையும் செய்ததாக நேர்மையாகவும் செய்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது பல்வேறு சாதனைகளை பெற்று நாடு முழுவதும் பாராட்டும் அளவிற்கு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் சிறந்து விடுவதற்கான பல்வேறு முன்னெடுப்பு ஏற்பாடுகளையும் செய்ததையும் இந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் அண்மையில் தனியார் தொடக்கப்பள்ளி சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பல்வேறு ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் மற்றும் பிற பொது தளங்களில் தங்கள் அன்பில் மகேஷ் மீது பொய்யான குற்றச்சாட்டை கருத்தையும் முன்வைத்ததாகவும் ஆதாரமற்றதாக அந்த அவதூறு இருந்ததையும் இது தன் நம்பிக்கை கொண்டதாக இல்லாததாகவும் இந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கருத்துக்கள் அனைத்தையும் அன்பில் மகேஷ் பல ஆண்டுகள் இருக்கக்கூடிய நற்பெயருக்கும் பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கல்வியாளர்களிடம் நல்ல பெயரையும் மரியாதையும் கொண்டிருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் மீது இவ்வாறான பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததற்கு அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் இந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.